நேயர்களுக்கு வணக்கம். 2024-25 நிதி ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் இன்று சரியாக 11 மணி அளவில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக 6வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். மொரார்ஜி தேசாய்க்கு பிறகு அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறார் அவர். இந்த பெருமை அவருக்கு உரித்தாகிறது. இந்த சூழலில் பெண்கள், விவசாயிகள், ஏழைகள் மற்றும் இளைஞர்களுக்கு ஊக்குவிப்பு அளிக்கக்கூடிய வகையில் அதனை இலக்காக கொண்டு இந்த பட்ஜெட் அமையுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதேபோல மூலதன செலவுகளை அதிகரிக்கும் ஒரு போக்கை கொண்டு இந்த பிஜேபி அரசின் பட்ஜெட் கடந்த சில ஆண்டுகளாக இருந்து வருகிறது. அந்த போக்கு இந்த முறையும் தொடருமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதற்கு முன்பாக அறிவிக்கப்படும் இடைக்கால பட்ஜெட் என்கிற காரணத்தினால் பாப்புலிஸ்டிக்கான அறிவிப்புகள் ஏதேனும் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இவற்றையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு பட்ஜெட் அறிவிப்பின் போதும் மாத சம்பளம் வாங்குவோரின் எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய வருமான வரி உச்ச வரம்பில் மாற்றங்கள் ஏற்படுமா என்கிற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இவற்றையெல்லாம் தாண்டி உள்கட்டமைப்புக்கான செலவுகளை சமாளிப்பது, நிதி ஒருங்கிணைப்பு, நிதி பற்றாக்குறையை சமாளிப்பது, இது தவிர இலவசங்களை அறிவிப்பது போன்ற அனைத்திற்குமான நிதி என்பது அரசிடம் இருக்கிறதா என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இது தொடர்பான விளக்கத்தினை அளிப்பதற்கும் அதேபோல இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக பொருளாதார ஆலோசகர் திரு சுந்தராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதேபோல பொருளாதார நிபுணரும் திமுகவை சேர்ந்தவருமான திரு சேலம் தரணிதரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். தவிர பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து காணொலி காட்சி வாயிலாக நம்மோடு இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தைச் சேர்ந்த KE ரகுநாதன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். இந்த பட்ஜெட் என்ன எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கிறது, என்ன அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்ந்து நாம் தொடர்ச்சியாக ஆலோசிக்க இருக்கிறோம். முதலாவதாக திரு சுந்தர்ராமன், அதாவது நிதி பற்றாக்குறை இருந்தாலும் இந்த ஆண்டுல இந்தியாவுக்கான கவலைகள் குறைவு அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி அப்படின்றதுல இந்தியா இடம் பிடிச்சிருக்கு. அதனால கவலைகள் குறைவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பித்த மாதிரி 10th-லேருந்து 5th லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படின்னு பொசிஷன் ஆயிருக்கு. பிகாஸ் ஆஃப் கன்சிஸ்டண்ட்டாக லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து எடுக்கப்பட்டுள்ள ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக எவ்ரி ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேஜர் ரீஃபார்ம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. டிமானிட்டேஷன்லேருந்து நீங்கள் GST ரீஃபார்ம், ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா. ஸோ அது மாதிரி பார்த்தோம்னா இந்த கவர்மெண்ட்டோட முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ் வந்து டிமாண்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லாமல் பெருமனை பைசா தூக்கி கொடுக்காம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் உள்கட்டமைப்பில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி லாஸ்ட் பட்ஜெட்டில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3 times 5 years பீரியடில் இன்க்ரீஸ் 10 lakh crores வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட மல்டிப்ளையர் எஃபெக்ட் வந்து நம்ம ரியல் ரிஃப்ளெக்ஷன் இன் எக்கானமி. ஏன்னா ஒரு எக்கானமிக் ஆங்கிளில் சொல்லுவாங்க ஒரு 10 lakh crores கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்ஃபியூஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 4 to 5 times பெனிஃபிட் வந்து லேபர் எம்ப்ளாய்மெண்ட், இன்க்ரீஸ் இன் லேபர், ஒரு தனிநபரோட வருமானம் ஒர்க்கர்ஸ்க்கு போகிறச்சு அவங்களுடைய ஸ்பெண்டிங்கு க்ரோத்து அது மாதிரி. ஸோ கன்சியூமர் ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஓவரால் உங்களுக்கு க்ரோத் அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்க்க முடியுது. இன்க்ரீஸ்ட் இன் GST கலெக்ஷன்ஸ். ஸோ எப்படி ஒரு கவர்மெண்ட்டால் இது வந்து சாத்தியம் அடையுது அப்படின்னா GSTயோட கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கன்சிஸ்டண்ட்டான இன்க்ரீஸ் இருக்குது. அவங்களுக்கு அது மாதிரியான எங்கெங்கெல்லாம் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் இன்க்ரீஸ் இன் ஏர்போர்ட், டபுள் தி ஏர்போர்ட், யூனிவர்சிட்டிஸ் விச் ஆர் கன்ஸ்ட்ரக்டட். ஸோ இதெல்லாம் வந்து இது குட் ரிஃப்ளெக்ஷன் பை கான்சென்ட்ரேட்டிங் ஆன் தி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ இந்த பட்ஜெட்டில் கிரிட்டிக்கலாக இது இன்ட்ரீம் பட்ஜெட்டாக இருந்தாலும் ஒரு 10 இயர்ஸில் வந்து பிராண்ட் இந்தியா அப்படின்ற ஒரு பொசிஷனிங் நம்பிக்கை தன்மையை பொசிஷன் பண்ணியிருக்காங்க நல்லா. ஸோ அதுக்கு அடுத்த ஒரு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு யூஸ்வலாக பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்து எக்கனாமிக் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரீம் ரிப்போர்ட் மட்டும் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு 74 pages. அதில் லாஸ்ட் 10 இயர்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லா ஃபேக்டர்ஸ்லையும் அதை கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 trillion எக்கானமி நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது, அதையும் தாண்டி 7 trillion-க்கான ரோட் மேப்பையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ கீ ஃபோக்கஸாக இது வரைக்கும் என்ன நல்லா பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை இன்னும் பெட்டர்மெண்ட்டாக பண்ணி மோர் பர்டிகுலர்லி இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது மாதிரி ரொம்ப வெல்ஃபேர் மெஷர்ஸ். பட்ஜெட் வந்து எலெக்ஷன் டைமுங்கும் போது வெல்ஃபேரும் இருக்கும், அதில் இருக்கும் பேலன்ஸ்டு பட்ஜெட்டாக வெல்ஃபேர் வித் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் லாங் டேர்ம் க்ரோத்தை எய்ம் பண்ணி கண்டிப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து திரு தரணிதரன், முன்பே சொன்ன மாதிரி வேகமாக பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது. அதே மாதிரி வறுமை என்பது அதிக அளவில் ஒழிக்கப்பட்டிருக்கு என்கிற விஷயங்கள் எல்லாம் நேற்று குடியரசுத் தலைவரே முன் வச்சாங்க நாடாளுமன்றத்தில். இப்போ இந்த பட்ஜெட் எவ்வாறு அமையும்? இப்போ என்னென்னா பார்த்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் வருது.
அதனால் நீங்கள் போன 2019 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் ஒன்று அறிவிச்சாங்க டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஆனால் அது எலெக்ஷன் அப்போ மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ கடைசி 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பயனாளி இருக்கணும் அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு. இப்போ இந்தியா பொருளாதாரம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்ன வந்து பார்த்தோம்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட், நிதி பற்றாக்குறை வந்து கிட்டத்தட்ட 6% இருக்குது. 2004லேருந்து 2014 வரைக்கும் சராசரியாக வந்து நிதி பற்றாக்குறை 4.5% இருந்தது, இப்போ 6% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வாங்கிய கடன் வந்து 150 லட்சம் கோடி. இப்போ 2014 வரைக்கும் நமக்கு இருந்த கடன் வந்து வெறும் 50 லட்சம் கோடி. அது வந்து இப்போ 150 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. அப்புறம் 3 மடங்கு இது 2004லேருந்து 2014 வரைக்கும் உயர்ந்திருக்கு. நான் ஒரு கட்டில் படித்த இந்த 10 வருஷத்தில் வந்து எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 14 வரைக்கும் அந்த 57 வருஷத்தில் எவ்வளோ கடன், 67 வருஷத்தில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்களோ அதோட அதிக கடன் இந்த 10 வருஷத்தில் மட்டும் நம்ம வாங்கியாச்சு. இதெல்லாம் இருக்குது. இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா கடனும் வாங்கினாங்க. கடன் வாங்கி மக்கள் நலத்திட்டங்கள் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா பண்ணல. ஏன்னா வந்து நம்ம ஒரு நாடு வளரணும்னா நம்ம படிப்புக்கு செலவு பண்ணணும், சரிங்களா? படிப்புக்கு வந்து இப்போ நம்ம ஜிடிபியில் வந்து நம்ம படிப்புக்கு செலவு பண்ணுறது வளர்ந்த நாடுகள்லாம் 6%, 6.5% கிட்ட ஜிடிபியில் எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம எஜுகேஷன் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 3% கீழே தான் இருக்குது. தொடர்ச்சியாக அது அதிகரிக்கும் இல்லை, ஒவ்வொரு வருஷம் குறைஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி R&D, ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு லாங் டேர்ம் க்ரோத் வேணும்னா நீங்கள் இனோவேட் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணி அந்த பேட்டன்ட் அதெல்லாம் வச்சு புது நிறுவனங்கள் உருவாக வச்சு தான் வந்து லாங் டேர்ம் க்ரோத் இருக்கும். ஆனால் R&D எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.7% கீழே இருக்குது. இஸ்ரேல் போல நாடுகள்லாம் 5% அவங்க ஜிடிபியில் வந்து R&Dக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த R&D எக்ஸ்பெண்டிச்சர் கண்டினியூஸாக குறைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இந்த பக்கம் போகலாம், 100 நாள் வேலை திட்டங்கள் போல திட்டங்கள். எது கிராமப்புறங்களில் டிமாண்ட் அதிகரிக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்துக்கு தொடர்ச்சியாக காசு குறைச்சிட்டே இருக்காங்க. இப்போ வந்து டிமாண்ட் வந்து 100 நாள் வேலை திட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாதி மாநிலங்களுக்கு மேலே 100 நாள் வேலை திட்டத்துக்கு காசு வந்து மாநிலங்களால் கொடுக்க முடியல. எதனாலனா பட்ஜெட்டை குறைச்சிட்டே இருக்காங்க. போன பட்ஜெட் சொல்கிறேன், அதுக்கும் போன பட்ஜெட் இருந்ததோட 50% 100 நாள் வேலை திட்டத்துக்கு காசை குறைச்சிருக்காங்க. கொரோனா காலகட்டம் அப்படி இருக்கும்போது அதுக்கு அதிகரிச்சிருக்கணும். அதுக்கான ஃபண்டிங்கை வந்து எக்கச்சக்கமாக வந்து குறைச்சிருக்காங்க. இப்போ ஒரு பொருளாதாரம் வளரணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து என்னென்னா டிமாண்ட் இருக்கணும். எப்படின்னா தனி நம்பர் வந்து செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்கணும். நம்ம பொருளாதாரத்தில் இல்லை. ஜிடிபி வளருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வந்து வளர்ந்துட்டே தான் இருக்கும். எப்பவுமே நம்ம பார்லிமெண்ட்டில் ஒரு தடவை பேசும்போது சொன்னார், நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வளரும். ஏன்னா நீங்கள் வந்து 2010 100 ரூபா அப்படின்னா இப்போ இன்ஃப்ளேஷன் பணம் வைக்கலாம் வரதுனால அதோட மதிப்பு இப்போ ஆட்டோமேட்டிக்காக 120 தான். ஸோ அதை வச்சு ஒரு பொருளாதாரங்கிறது வளர்ந்துட்டு தான் இருக்கும். ஸோ 2004லேருந்து 2014 வரைக்கும் பொருளாதாரம் வந்து கிட்டத்தட்ட 4 மடங்கு ஜிடிபி உயர்ந்தது. இப்போ 3 மடங்கு தான். ஆனால் நம்பருங்கிறது வந்து எப்பயுமே ஒரு அரசாங்கம் எதுவுமே சரினாலும் அது நம்பர் வளர்ந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் 2010 வாங்கின சம்பளம் அதோட 2024 வாங்கின சம்பளம் அதிகமாக தான் இருக்கும். எதுவுமே நம்ம பண்ணலினாலும் எந்த அளவுக்கு அதிகரிக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ க்ரோத் ரேட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இல்லை. 2004லேருந்து 2014 வரைக்கும் க்ரோத் ரேட் கிட்டத்தட்ட 8% இருந்தது. இப்போ 2004லேருந்து 2014 வரைக்கும் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா க்ரோத் ரேட் வந்து வெறும் 5.5% தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 8%, 9% கிட்ட போகணும். இதுக்கு என்ன காரணம்? டிமாண்ட் இல்லை. டிமாண்ட் யாருன்னா தனிநபர்கிட்ட வந்து வாங்கும் திறன் இல்லை. ஏன் வாங்கும் திறன் இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் டீசல் போல் மறைமுக வரியை போட்டு அவங்கள்ட்ட நிறையா காசு எடுத்துக்கிறோம். இந்தியர்கள் தான் வந்து அவங்களுக்கு சராசரி வருமானத்தில் 22 ரூபா, 100 ரூபாயில் 22 ரூபா பெட்ரோல் டீசல் மட்டுமே செலவு பண்ணுறாங்க. கேஸ் சிலிண்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 30 ரூபா. இதே நீங்கள் சீனா நாட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா 100 ரூபாயில் 3 ரூபா தான் அவங்க பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டருக்கு செலவு பண்ணுறாங்க. அமெரிக்காவில் 1 ரூபா. ஸோ இந்த பெட்ரோல் டீசலில் நீங்கள் நிறையா நிறையா வரி போட்டதுனாலேயே மக்கள்கிட்ட இருக்க வாங்கும் திறன் கொஞ்சம் குறையுது. இப்போ வாங்கும் திறன் குறையும் போது என்ன வந்து பார்த்திங்கன்னா வாங்குகிற பொருள் குறையும். எவ்வளோ பொருள் வாங்குறாங்களோ அது குறையும். அப்படின்னா உற்பத்தி குறையும். உற்பத்தி குறைஞ்ச என்ன ஆகும்? ஃபேக்ட்ரியில் லே ஆஃப்ஸ் நடக்கும். திருப்பி என்ன ஆகும்? ஆல்ரெடி அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிக்குதா, திருப்பி வந்து டிமாண்ட் இன்னும் குறையும். ஸோ டிமாண்ட் இன்னும் குறைஞ்சா என்ன ஆகும்? ஃபேக்ட்ரியில் உற்பத்தி இன்னும் குறையும். அந்த சூழலில் தான் இந்தியன் பொருளாதாரம் இருக்குது. அதனால தான் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா CMI ரிப்போர்ட் படி 20 வயசுலேருந்து 24 வயசு இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 44.5% இருக்குது.